ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மோனி ஆர்ட். இன்றைக்கி ஒரு க்யூட்டான மினி ஆல்பம் எப்படி செய்கிறேன் அப்படின்னு உங்களுக்கு காட்ட போகிறேன். இந்த மாதிரி ஹேண்ட்மேட் ஆல்பம் நீங்களே வீட்டில் ஈஸியாக ட்ரை பண்ணலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். முதல்ல கேன்வா ஆப்பில் ஃபோட்டோஸ் அரேஞ்ச் பண்ணி டிசைன் ரெடி பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் டவுன்லோட் பண்ணி கலர் பிரிண்ட் எடுத்துக்கிறேன். ஸோ என்கிட்ட வந்து எப்சன் பிரிண்டர் இருக்குது. ஸோ நான் அதில் வந்து பிரிண்ட் வீட்டிலே இருக்கனால பிரிண்ட் பண்ணி கொடுத்துக்கிறேன். இப்போ ஃபோட்டோஸில் எக்ஸ்ட்ரா பார்டர்ஸ் இருக்குது, ஒயிட் இது இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து ஈவனாக கட் பண்ணி எடுத்துக்கணும். ஒயிட் பார்டர்ஸ் இருக்கக்கூடாது. ஸோ நான் ஆல்ரெடி எடிட் பண்ணுறப்பே பிளாக் பார்டர் வந்து இதில் ஃபோட்டோஸில் கொடுத்துருப்பேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்து கட் பண்ணிக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு என்ன மாதிரி அரேஞ்ச்மெண்ட்டில் ஃபோட்டோஸ் வேணுனாலும் பண்ணிக்கலாம். நான் இப்போ இன்றைக்கி இந்த மாதிரி செஞ்சுருக்கேன். ஜஸ்ட் இதை ஒரு ஐடியா கூட வச்சு நீங்கள் ஏதாவது பண்ணணும்னு பண்ணிக்கலாம். இப்போ இதை அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ஈவனாக எல்லா சைடும் 4 சைட்ஸுமே கட் பண்ணி முடிச்சுக்கிட்டு, வீட்டில் பிரிண்டர் இருந்தால் தான் பண்ணணுன்னு இல்லை, நீங்கள் கேன்வாப்பில் நார்மலாக எடிட் பண்ணிட்டு ஷாப்பில் கூட கொடுத்து பிரிண்ட் எடுத்துக்கலாம். பிரிண்ட் எடுத்துகிட்டு நான் செஞ்ச மாதிரி இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ணிங்கன்னா முடிஞ்சிச்சு. ஸோ இப்போ வந்து என்ன பண்ணிக்கிறோன்னா, நம்ம ஃபோட்டோஸ் வந்து ஃபோல்டு பண்ணிக்கிறோம். ஃபோல்டு பண்ணிட்டு லைனாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் எப்படி வீடியோவில் பண்ணுறேனோ அந்த மாதிரி பார்த்து பண்ணுங்கள். 1 by 1 நீங்கள் எடுத்து எத்தனை ஃபோட்டோஸ்னாலும் பிரிண்ட் போட்டுக்கலாம். ஸோ நான் வந்து இப்போ 8 வச்சு உங்களுக்கு காமிச்சிருக்கேன்னா, ஸோ அது எல்லாத்தையுமே ஃபோல்டு பண்ணி வச்சுக்கிறேன். இதுக்கு அடுத்து இப்படி தான் வருன்றதுக்காக செஞ்சு பார்த்தேன். ஸோ இப்போ தான் மெயின் டாஸ்க் என்ன அப்படின்னா, ஃபோட்டோஸ் 1 by 1 அரேஞ்ச் பண்ணணும். இது பேஸ்ட் பண்ணுறதுக்காக நான் ஃபெவிகால் கம் தான் எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் எந்த கம்னாலும் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஃபோட்டோஸ் அப்ளை பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஃபோட்டோவாக, ஃபஸ்ட்டு என்ன ஃபோட்டோ வரணும், லாஸ்ட் என்ன ஃபோட்டோ வரணும், இடையில இதுக்கு அடுத்து இது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படின்னா, இந்த ஃபோட்டோ தான் எனக்கு ஃபஸ்ட்டு வரணும், இந்த ஃபோட்டோ செகண்டு, தேர்டுன்னு அப்படியே அரேஞ்ச்மெண்ட் பண்ணுவாங்களோ. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கோங்க. எனக்கு இப்படி தான் வேணும்னு சொல்லியிருந்தாங்கன்னா, ஆர்டர்ஸ் கொடுத்துருந்தாலும் நான் அப்படி தான் பண்ணுவேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் முன்னாடி இப்படின்னு எடுத்து வச்சிட்டிங்கன்னா, அடுத்தடுத்து உங்களுக்கு எடுத்து பேஸ்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் இதாக இருக்கும். இல்லாட்டினா இந்த ஃபோட்டோவும் கன்ஃபியூஸ் ஆயிரும். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி நல்லா கம் வச்சு ஈவனாக எல்லாத்துலேயும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்றணும். கம்மை நல்லா இது பண்ணிவிட்டு, அடுத்து 1 by 1 நான் இப்படி எப்படி ஒட்டுறேனோ ஒட்டிக்கோங்க. அதாவது இன்னொரு ஃபோட்டோலையும் ஒட்டணும், இன்னொரு ஃபோட்டோலையும் ஒட்டணும். ஸோ மொத்தம் 2 ஃபோட்டோ எடுக்கிறோமா, ஒரு 2 ஃபோட்டோலையுமே நல்லா கம் அப்ளை பண்ணிவிட்டு ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு எல்லாத்துலேயுமே நல்லா கரெக்டாக அந்த பேஸ்ட் பண்ணி விட்டுடணும். கார்னரெல்லாம் அந்த ஃபோட்டோ கார்னர் இந்த ஃபோட்டோ கார்னர் வச்சு நல்லா நல்லா பேஸ்ட் பண்ணிவிட்டு கம்மை நல்லா ஒட்டிட்டு, அதுக்கு மேலே நீங்கள் ஃபோட்டோஸ் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் நல்லா கம்மு ஃபோட்டோஸ் வந்து இருக்கவே நல்லா பிடிச்சி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அதெல்லாம் லாஸ்ட்டு வச்சு கம் வச்சு ஒட்டிட்டேன். இப்போ வந்து அந்த இடத்த வந்து கம்மெலாம் லைட்டாக அங்கே ஒட்டிச்சு, அதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு இதான் ஃபைனல். அதாவது ஃபைனல்னால் இப்போ அந்த ஃபோட்டோஸ்லாம் பேஸ்ட் பண்ணது இதுதான் ஃபைனல். இப்படி வந்துருச்சு. இதுக்கு அடுத்து நம்ம பார்டர் மேலே ஒட்டிக்கலாம். நான் இந்த கோல்டு ஷீட் வந்து ஒரு லோக்கல் ஷாப்பில் தான் வாங்கினேன். ஸோ நீங்கள் கிராஃப்ட் ஷாப் ஏதாவது லோக்கல் ஷாப்பில் கேட்டு பார்த்தீங்கன்னா கிடைக்கும். நீங்கள் கோல்டு ஷீட் இந்த மாதிரி தான் ஒட்டணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் ஃபோம் ஷீட்டுன்னு சொல்லுவாங்க, அது ஒட்டிக்கலாம். இல்லை அப்படின்னா கிளிட்டர் ஷீட்டுன்னு இருக்கலாம், அந்த மாதிரி ஒட்டிக்கலாம். இல்லையா நீங்கள் நார்மலாக எடிட் பண்ணுறதுலே வெளியே தான் பிரிண்ட் கொடுக்குறதுனாலும் சரி, வீட்டில் இருக்கிறனாலும் சரி, நீங்கள் அதிலே எடிட் பண்ணிட்டு ஏதாவது அந்த மாதிரி வேர்டிங்ஸ் வச்சோ இல்லை நார்மல் பேட்டர்ன் மாதிரி ஏதாவது வச்சு நீங்கள் எடிட் பண்ணி அதவே பிரிண்ட் அவுட்டை எடுத்து அது இந்த ஒயிட் ஷீட்டு இந்த ஃபோட்டோஸ் மேலேயும் நீங்கள் இந்த நம்ம கோல்டுக்கு பதிலாக அந்த நீங்கள் எடுக்கிற ஷீட்டை ஒட்டிக்கலாம். இப்போ நான் அந்த ஃபோட்டோஸ் வச்சு தானே நாங்கள் அது மேலே தானே கோல்டு ஒட்ட போகிறோம். ஸோ அதனால அது சைஸ் வச்சு நம்ம மெஷர் பண்ணி அதை கட் பண்ணிக்கிறோம். ஃப்ரண்ட் அண்ட் பேக் 2 சைடுக்குமே கோல்டு ஷீட் வரணும். இப்போ வந்து 2மே கட் பண்ணி முடிச்சாச்சா, அவ்வளோதான். இப்போ 2மே பேஸ்ட் பண்ணணும் திருப்படி அது மேலே. ஸோ வந்து ஃபோட்டோஸ் கரெக்டாக இருக்கா, ஃப்ரண்ட் இருக்கா பேக் சைடு இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இது வந்து கோல்டு ப்ளைனாக இருக்கனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் வேறு பேட்டர்னில் கொடுத்து இப்படி தான் வேணும்னு அப்போ மாற்றி ஒட்டிடக்கூடாதுல்ல, அதுக்காக சொல்கிறேன். ஒன்ஸ் வந்து ஃபோட்டோஸ் உள்ளே கரெக்டாக ஃப்ரண்ட் பேஜ் இருக்கா செக் பண்ணிக்கோங்க. இதுலேயும் கம் நல்லா ஈவனாக எல்லாத்தையும் பேஸ்ட் ஆகிற மாதிரி நல்லா பண்ணிக்கோங்க. கம் வந்து ஃபோட்டோஸ் மேலே ஒட்டினா தான் கொஞ்சம் கஷ்டம், பார்த்து கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். இப்போ இந்த ஷீட்டு நம்ம கம் அப்ளை பண்ணுறது வந்து ஃப்ரண்ட் சைட் பேஜுக்கு நல்லா ஈவன் அப்ளை அதே மாதிரி பண்ணிவிட்டு ஒட்டிக்கலாம். ஃப்ரண்ட் சைடு எப்படி ஒட்டோமோ அந்த மாதிரி இப்போ பேக் சைடு நல்லா கம் வச்சு அதே மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு பேஸ்ட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு கோல்டு ஷீட்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக் பேஸ்ட் பண்ணி நல்லா ப்ரெஸ் பண்ணி முடிச்சாச்சு. அமுக்கி விட்டுருக்கோங்க நல்லா. இப்போ இதை பிக்சருது இது ஒட்டிட்டு கோல்டெல்லாம் முடிச்சு ஒட்டியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கார்னரில் அந்த ஒயிட் இது இருக்கும், ஸோ அதை கட் பண்ணிக்கலாம். இது வந்து கிராஃப்ட் கட்டர் சொல்லுவாங்க. நைஃப் வச்சு பார்த்து பொறுமையாக கட் பண்ணுங்கள். இப்போ அதை வச்சு கட் பண்ணிக்கிறோம் எட்ஜில். ஸோ வந்து லைட்டாக இது பண்ணால் அது வந்துடும். நம்ம லைட்டாக இது பண்ணி விட்டால் சைடில் பிச்சு விட்டால் முடிஞ்சு போச்சு. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சுன்னா இந்த மாதிரி வச்சு கட் பண்ணிக்கலாம். சிசர்லையும் கட் பண்ணலாம், பார்த்து அதை கட் பண்ணால் கரெக்டாக இது பண்ணலாம். முடிஞ்சு. இப்போ அவ்வளோதான். இப்போ அந்த ஒயிட்டும் முடிச்சாச்சு. இல்லை இதான் நெக்ஸ்ட்டு வந்து சின்ன டெக்கரேஷன். அதாவது அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் என்னென்னா, அந்த
மேலே எப்படி சொல்ல அந்த ஃபோல்டு பண்ண இடம் வந்து தெரியுதுங்களா? ஸோ வந்து இந்த நோட்ஸ் புக்லாம் எப்படி இது பண்ணுவாங்க அந்த மாதிரி தான் இதுவும். மேலே வந்து கவர் பண்ணிக்கிறோம். இதில் என்கிட்ட வந்து கிளிட்டர் ஷீட் இருக்குது. ஸோ அதை வச்சு வந்து நான் பண்ண போகிறேன். மார்க் பண்ணிக்க எந்த அளவு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதுலேயும் மார்க் பண்ணி மெஷர் பண்ணி மார்க் பண்ணி சும்மா அதில் வச்சு பாருங்கள். ரொம்பலாம் இதுக்கு மெஷர்மெண்ட்டு ஸ்கேல் இருக்குன்னு அது இருக்குன்னு இல்லை. அந்த திங்ஸ் வச்சு அப்படியே பேஸ்ட்டு நான் இப்போ எப்படி பண்ணேனோ அது மாதிரி வச்சு பார்த்துட்டிங்கன்னா முடிஞ்சிச்சு. இது இப்போ கரெக்டாக இருக்கா? அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இப்போ இது வந்து ஸ்டிக்கர் தான். ஸோ வந்து இதை பிக்கிறதுக்குள்ளேயும் தான் பெரும்பாடுபட வேண்டியதாக இருக்கும். சிலது வந்துடும், சிலது வராது. ஸோ ஃபுல்லாக பிச்சு எடுத்துகிட்டு ஒட்டிடாதீங்க. அங்கங்கே அந்த ஷீட்டை பிச்சு ஒட்டிக்கும், அப்போ கஷ்டம். ஸோ வந்து இது மேலே கொஞ்சம் பேஸ்ட் பண்ணி பாதிக்கு பாதியாக சைடு ஒரு சைடு பேஸ்ட் பண்ணிட்டு இன்னொரு சைடு மடக்கி விட்டிங்கன்னா முடிஞ்சு. லைட்டாக எக்ஸ்ட்ரா வந்துருச்சு இந்த சைடு. ஸோ அதை கட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துக்கிறேன். ஏன் அப்படி அப்பப்போ ஓப்பன் பண்ணுறேன்னு நினச்சிக்காதீங்க. ஓப்பன் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணி அதெல்லாம் பண்ண ஓப்பன் பண்ண முடியுதா அப்படின்னு ஒன்ஸ் செக் பண்ணிக்கிறது தான். ஸோ அவ்வளோதான். முன்னாடி வந்து டெக்கரேஷன் இருக்காது. இதே நீங்கள் ஏதாவது வேர்டிங்ஸு எப்படி சொல்கிறது, மெமரிஸு ஏதாவது யாருக்கா கொடுக்கணும்னா நேமு, பர்த்டே எதுனா ஹாப்பி பர்த்டேன்னு போட்டு கொடுக்கலாம். எதுனாலும் கொடுக்கலாம். நான் இப்போ வந்து சும்மா ஒரு எப்படி சொல்கிறது, மெசேஜ் கொடுக்குற மாதிரி ஒரு பொம்மை, அப்புறம் பூவு அதெல்லாம் வச்சு இது பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்களா, இப்போ பண்ணுறப்போட அந்த கம் வச்சு யூஸ் பண்ணுறப்ப தான் லைட்டாக சின்ன இதுவாக ஸ்டிக்கராக அதை வச்சு கம் வச்சு நான் ஒட்டுறதுக்குள்ளேயும் கீழே விழுந்துருச்சு. அந்த இடம் இதாகிடுச்சு. அப்படியே இப்படியே இதை அட்ஜஸ்ட் பண்ணி அப்படியே எடுத்தாச்சு. டக்குன்னு இது பண்ணுவோம். கையில் ஒட்டுதும் கம்மு பார்த்து இப்படி உங்களுக்கு என்னென்னா ஃப்ரண்ட் பேஜில் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எதுனாலும் வச்சுக்கலாம். நான் இப்போதைக்கு இதை டெக்கரேஷன் பண்ணியிருக்கேன். இதுலேயும் நிறையா பண்ணலாம். உங்களுக்கு நமக்கு எப்படி தோணுதோ அது என்னன்னாலும் பண்ணிக்கலாம். யாருக்காவது கிஃப்ட் கொடுக்கணும் அப்படி வேணும் அப்படின்னு சொன்னாலும் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு. அவ்வளோதான் கைஸ், இதோ நம்ம க்யூட்டான மினி ஆல்பம் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் இது போல் கிராஃப்ட் வீடியோ பார்க்கணுன்னா மோனி ஆர்ட்டை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நானே இந்த ஃபைனல் லுக்கை பார்த்ததுக்கப்புறம் எனக்கே ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பை பாய்.